அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் காதரியா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மஸ்ஜிதே வஜ்ஹுல்லாஹ் பள்ளி வாசல் திறப்பு விழா பரங்கிப்பேட்டை பகுதியிலே பாங்காக திறந்திடுவே. எட்டு திக்கும் மாந்தரெல்லாம் இணைந்து வந்து தொழுதிடவே இத்தரையில் எழுந்ததிந்த வஜ்ஹுல்லாஹ் பள்ளிவாசல். அல்லாஹு அக்பர் என்று பாங்கோசை கேளுங்கள், அது வல்லோனின் அருள் வழங்க வரவேற்கும் கீதங்கள். இணைந்து தொழும் பள்ளியிலே இணைந்து செய்யும் சஜ்தாக்கள், பளிச்சிடும் மணராக்கள் படைத்தவன் பெயர் சொல்லும். பள்ளிக்கு வருகவென்று பாங்காய் நம்மை அழைத்திடும், பள்ளிக்கு வருகவென்று பாங்காய் நம்மை அழைத்திடும். வெளியில் இருக்கின்ற காரணத்தினால் அவர் கலந்து கொள்ள முடியவில்லை. அதில் மதரசத்துல் முஹம்மதியா ஜாமியா மஸ்ஜித் மீரா பள்ளியினுடைய தலைமை இமாம் ஜனாப் எம்.எஸ். அப்துல் கபீர் காஷிபி அவர்களையும், ஜனாப் எம். அப்துல் காதர் மர்கார் உம்ரி வட்டார ஜமாத் உலமா தலைவர் அவர்களையும், சென்னையைச் சேர்ந்த நிர்வாகி கர்மண்டபம் சாபியா பள்ளியுடைய ராயபுரம் சென்னை அவர்களின் பெரும் உதவி இந்த பள்ளியில் இருக்கிறது. அவர்கள் சார்பாக சென்னையை சேர்ந்த அவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற நிர்வாகிகள் ஜனாப் எம். ஆர். முகமது ஜஹீருதீன் அவர்களையும், இந்த நிர்வாகிகளோடு ஒத்துழைத்து இந்த பள்ளியை உருவாக்கியதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்ற ஜனாப் முத்தவள்ளி ஜாமியா மஸ்ஜித் மீரா பள்ளி ஹெச் முகமது மக்கும் அவர்களையும், மியன்னா மீரா பள்ளி மீரா ஹுசைன் அவர்களையும், இந்த மோலாவை சேர்ந்த பெரியவர் ஜனாப் எஸ்.ஏ. ஆஷிக் ஹுசைன் பாசா அவர்களையும், ஜனாப் எம். ரஹ்மான் ஷரீப், ஜனாப் ஹெச். உஸ்மான் ஷரீப், இந்த பள்ளியை திறக்க வருகை தர இருக்கின்ற மூத்த நிர்வாகி, வருகை தர இருக்கின்ற மதுரையும் தொழுகையும் தொழுது இந்த பள்ளியை சிறப்பாக திறப்பு விழா நடத்தி மகரிப் தொழுகை நடத்த இருக்கின்ற ஜனாப் ஏ. முகமது இஸ்மாயில் ஹசரத் பாசில் பாகவி, முதல்வர் ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதா அரபிக் கல்லூரி நீடூர், அரசு டவுன் காஜி மயிலாடுதுறை மாவட்டம் அவர்களையும், ஜனாப் இன்ஜினியர் எம்.கே. முகமது யூசுப், கே. சுல்தான் நிசார், எஸ். முஜிபுர் ரஹ்மான் அவர்களையும், பாங்கு ஓதி இந்த பள்ளியினுடைய மகரிப் தொழுகையை ஆரம்பிக்க இருக்கின்ற ஜே.எஸ். முகமது அல் ஹாலிஸ், மாணவர் அல் மதரசத்துல் முஹம்மதியா அவர்களையும், விழா குழுவினராக செயல்பட இருக்கின்ற எம். ஜாஃபர் அலி, எம்.ஒய். முபாரக் அலி, கே. ஹமீத் கௌஸ், எஸ். சையது நாசர், ஹெச். லியாகத் அலி, ஐ. அப்துல் கரீம், ஜே. ஜியாவுதீன், ஏ.ஆர். இஸ்மாயில் பாபு, ஹெச். காதர் அலி, ஜே. சிராவுதீன் அவர்களையும் மற்றும் இந்த முஹல்லா வாசிகளையும், மரியாதைக்குரிய கண்ணியமிக்க ஊர் பெரியவர்கள், சகோதரர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இன்றைக்கு இந்த சிறப்பான இந்த பள்ளி திறப்பு நடத்தப்பட இருக்கின்றது. பரங்கிப்பேட்டையை பொறுத்தவரைக்கும் இது 22வது பள்ளியாகும். அதனுடைய லிஸ்ட் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், எந்தெந்த பள்ளியில என்னென்ன மாறாக என்னென்ன பள்ளி கட்டப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை. இன்னும் 2-3 பள்ளிகள் விரைவாக கட்டி முடித்து செயல்பட இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அனைத்து வசதிகளையும் அனைத்து சமுதாய நலன்களையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பரங்கிப்பேட்டை மாநகர் எல்லா வகையிலும் புகழ்பெற்ற ஊராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஊரில் நம் சமுதாயத்திற்காக அமைத்துள்ள அனைத்து கட்டமைப்புகளும்
நல்ல விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை தமிழகம் முழுக்க உள்ள அனைவருக்கும் தெரியும். இந்த பள்ளியினுடைய திறப்பு விழாவிற்கு வருகை தந்து துவா செய்து சிறப்பித்து வருகை தர இருக்கின்றவர்களையும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றவர்களையும் கண்ணியமிக்க உலமா பெருமக்கள், கண்ணியமிக்க அனைத்து பள்ளிகளுடைய புத்தவள்ளி மற்றும் நிர்வாகிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதோடு அனைவரும் மேலும் மேலும் நம்ம சமுதாய பணிகளுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு நம்மளுடைய மக்களுடைய நல்வாழ்வுக்காக துவா செய்யும்படியும் கேட்டுக்கொண்டு நேரம் காலத்தை கருத்தில் கொண்டு என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொண்டு அடுத்ததாக மகிழ் தொழுகைக்கு இன்னும் நேரம் இருக்கின்ற காரணத்தினால் அடுத்ததாக நம்ம ஜாமியா மஸ்ஜித் மீனா பள்ளியுடைய தலைமை இமாம் அவர்களை பேச அழைக்கின்றேன். எல்லாருமே அழகான முறையில வரவேற்று துவா செஞ்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இந்த மாதிரி நிறைய பள்ளிவாசல்கள் உருவாக்குவதற்கும் நிறைய நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கும் அல்லாஹ் தஆலா யூனுஸ் நானா அவர்களை காரணமாக ஆக்கி அருள்வானாக. அடுத்ததாக நம்முடைய சிதம்பரம் வட்டார ஜமாத்துல் உலமா தலைவர் நமது ஊரில பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்து பல பள்ளிகளை உருவாக்கி மக்களுக்கு எப்போதுமே தீனை எட்டி வைப்பதில ஆர்வம் காட்டி வரக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் அப்துல் காதர் மணிக்காய் உமரி ஹஜ்ரத் அவர்கள் வார்த்தை வழங்குவார். இந்த பள்ளி அமைவதற்கு காரணமாக இருந்த தனவந்தர்கள், மொஹல்லாவாசிகள், வெளிநாடு வாழ் சகோதரர்கள் அனைவருக்கும் ஏற்கனவே நான் கூறியபடி எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதற்கு பணம் தான் முக்கியம். இந்த பணம் கொடுத்து உதவக்கூடிய நன்மை செய்யக்கூடிய மக்கள் பரங்கிப்பேட்டையிலே நிறைய இருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணம் தான் இந்த 22வது பள்ளி அமைந்தது. இடம் நம்முடைய சகோதரர் கொடுத்தது போல பள்ளியினுடைய கட்டமைப்புக்காக இவர்கள் நிறைய முயற்சி செய்து சிரமத்தோடு வசூல் செய்து யாருமே இல்லை என்று சொல்லாத அளவுக்கு அடிக்கவர்களை எல்லாம் தங்களால் இயன்ற உதவிகளை செய்திருக்கின்றார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. فقال نبينا محمد صلى الله عليه وسلم ولدت علي أجور أمتي حتى القضاء يخرجها الرجل من المسجد. مسجد तो बना दी ईमान की हरारत वालों ने, मस्जिद तो बना दी ईमान की हरारत वालों ने। मैं अपना पुराना पापी हूँ, बरसों में नमाज़ें पढ़ न सका. अलग அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் பேரால் ஒரு சிறப்பான முறையில் இந்த வட்டாரத்துக்கான வளாகத்திலே ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு மக்களை உருவாக்கிய இந்த மகன்வாசிகள் இன்னும் ஊரவாசிகளுடைய ஒத்துழைப்போடு இந்த மத்திய சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மத்தியத்திற்காக யார் யாரெல்லாம் உடல் உழைப்பு மற்றும் பொருளாதாரம் 1,50,000 27,000 10,000 என்ற அந்த அவர்களுக்கு தகுந்த அளவுல உதவி செஞ்சிருக்காங்க. அத்தனை பேர்களையும் நான் பார்த்துகின்றேன், அவர்களுக்காக துஆ செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நான் ஒரே வாயத்து ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். 5 நிமிஷம் தான் எனக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதான் அந்த திருமணங்களை சொல்லி காட்டுகின்றார். மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எல்லா
சொல்வது பான்னல் மசாஜிதல் இல்லா அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. பலா ததுல்லாஹி அலா மஸ்ஜித அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை பெருகக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யக்கூடிய இடம்தான் இந்த பள்ளிவாசல். பள்ளிவாசலுடைய சிறப்புகளை பற்றி சொல்ல வேண்டுமானால் நிறைய ஹதீஸ் இருக்கு, குர்ஆன் ஆயத் இருக்கு, தேவையில்லை. ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "உரிதத் அலைய உஜூரு உம்மத்தி ஹத்தா ஸலாத்." என்னுடைய சமுதாய மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் உள்ள கூலியை அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்து விட்டான். என்ன அமல் செஞ்சா என்ன கூலி அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செஞ்சுட்டான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹத்தா ஸலாத் யுக்ரிஜுல் ரஜுலு மினல் மஸ்ஜித். பள்ளிவாசல்ல ஒரு தூசி கிடக்குது, ஒரு துரும்பு கிடக்குது, ஒரு குப்பை கிடக்குது. அந்த தூசியை எடுத்துட்டு போய் நாம வெளியே போட்டா கூட அதற்கு நன்மை, அதற்கு அஜ்ரு, அதற்கு கூலி உண்டு என்று அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படி ஒரு தூசியை எடுத்து வெளியே போட்டாவ அதுக்கு நன்மை இருக்குன்னு சொன்னா 1,50,000 10,000 இந்த மத்தியில் உருவாக்குவதற்காக கவலைப்பட்டுக் கொண்டு இரவெல்லாம் தூங்காமல் இருந்த சீரடிகள் எத்தனை பேர் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கின்றார். ஒரு ஹதீஸ்ல வருது, மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹ் மரல்லாஹு லஹு ஹஸனன் ஃபில் ஜன்னah. அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை ஒருவர் கட்டுவாரேயானால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு மறுமையில ஒரு மாளிகையை கட்டித் தருவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஆகவே வசதி படைத்தவர்களே, செல்வந்தர்களே, நீங்கள் உங்களுடைய செல்வத்திலிருந்து எந்த அளவிற்கு மஸ்ஜித் கட்டுவதற்கும் மதரசா கட்டுவதற்கும் சமுதாய மக்களுக்கு உதவி செய்வதற்கும் நாட்டிற்கு சேவை செய்வதற்கும் உங்களுடைய எவ்வளவு முடியுமோ அதில் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மால 4 பேருக்கு பயன் இருக்கிறத தவிர நம்மளால 4 பேருக்கு தொல்லை இருக்க முடியாது. ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல, ஒரு மனிதனை நமக்கு பிடிக்கலன்னு சொன்னா நாம காட்ட பண்ணக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது, நோந்துக்கணும். அதான் சிறப்பானது. முடிஞ்சா தட்டிக்கடை அடிச்சு திருத்துங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா வாயால சொல்லலாம், அதான் முடியலன்னு சொன்னா மனசால நினைச்சுக்கிட்டு ஒதுக்கிடுங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அல்லாஹ்வுக்கு எல்லா வகையிலும் உனக்குத்தான் இங்க இந்த பள்ளிவாசலுக்கு அருமானப்பட்டவர்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. இன்னும் தீனுடைய சேவை செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி, இபாதத்து செய்வதற்காக வேண்டி கட்டப்படுகின்றது. அந்த பள்ளிவாசல் சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டியும், அந்த சமுதாயத்தில் தீனுடைய மாஹோல் உருவாக்குவதற்கும், குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கு, அதனுடைய விளக்கங்கள் சொல்லப்படுவதற்கும், சமுதாயத்திற்கு தேவையான எல்லா விதமான சேவைகளை செய்வதற்கும் ஒரு மையமாக இருக்கக்கூடியதுதான் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நமக்கு இன்னும் தெளிவாக பேசுவதற்காக வேண்டி நம்முடைய ஜாமியா மஸ்ஜித் மீரா பள்ளியினுடைய பேஷ் இமாம் மௌலானா மௌல்வி ஹாஃபிஸ் காரி எம்எஸ் அஹமத் கபீர் காஷிபி ஹஜ்ரத் அவர்களை அழைக்கின்றேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من بنى لله مسجدا بنى الله له قصرا في الجنة كما قال عليه الصلاة والسلام அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரம்மியமான மாலை பொழுதிலே அல்லாஹ்வினுடைய பேரருள் நிறைந்த மஸ்ஜித் வஜ்ஹுல்லா என்று சொல்லப்படுகின்ற இந்த புதியதொரு மஸ்ஜித் மஸ்ஜித் வஜ்ஹுல்லா அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் என்ற பெயருடைய இந்த அழகியதொரு மஸ்ஜித் இங்கே பல்வேறு அல்லாஹ்வின் நல்லடியார்களால் உடலாலும் பொருளாலும் மனதாலும் பல்வேறு தியாகத்தின் அடிப்படையிலே இந்த மஸ்ஜித் இங்கே உருப்பெற்று காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இம்மஸ்ஜிதினுடைய சிறப்பு விழாவிற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கெல்லாம் முன்பாக இங்கு அல்லாஹ்வினுடைய மலக்குமார்கள் நிறைந்திருக்கின்றார்கள். அண்ணல் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுகின்றார்கள், எங்கு ஒரு மஸ்ஜித் இருக்கிறதோ அங்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய அருளை, ரஹ்மத்தை, பேரருளை அல்லாஹ் தஆலா இறக்கி வருகின்றான். அந்த மஸ்ஜிதிலிருந்து மஸ்ஜிதினுடைய வலப்பக்கம் இருக்கின்ற 40 வீடுகளுக்கும் மஸ்ஜிதினுடைய இடப்பக்கம் இருக்கின்ற 40 வீடுகளுக்கும் மஸ்ஜிதினுடைய முன்பக்கமாக இருக்கின்ற 40 வீடுகளுக்கும் மஸ்ஜிதினுடைய பின்பக்கமாக இருக்கின்ற 40 வீடுகளுக்கும் என்று அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், அல்லாஹ்வினுடைய பேரருள் பங்கிடப்படுகின்றது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். அன்புமிக்கவர்களே, மஸ்ஜிதுக்கு அருகாமையில் நமது வீடுகள் இருப்பதை நாம் பேரருளாக, இறையருளாக கருத வேண்டும்.
அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மஸ்ஜிதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்த பூமியில் மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்காக வேண்டியும் அல்லாஹ்வினுடைய பேரருளாகவும் இந்த மஸ்ஜித் இந்த பூமியிலே முதலாக கட்டப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்ன அவ்வள பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கா முபாரகம் வ ஹுதல் லில் ஆலமீன். மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்காக வேண்டியும் அபிவிருத்தியாகவும் இறைவனின் பேரருளாகவும் பக்கா என்று சொல்லப்படுகின்ற மக்கமா நகரத்திலே இறைவனின் முதல் இறை இல்லம் எழுப்பப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா அருள்மறை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இந்த மஸ்ஜித் உலகத்தில் எல்லாம் அளிக்கப்படுகின்ற மறுமை நாளிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மஸ்ஜிதை வானின் பக்கமாக உயர்த்தி கொள்வார். அந்த மஸ்ஜிதுகள் சொர்க்கத்திலே வீடுகளாக கோட்டைகளாக அமைக்கப்படும் என்பதாக ஹதீஸ்களிலே சொல்லப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் யார் இந்த பூமியில் ஒரு மஸ்ஜிதை கட்டுகின்றாரோ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மறுமையிலே அவருக்கு ஒரு கோட்டையை கட்டுகின்றான், ஒரு மாளிகையை கட்டுகின்றான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். இந்த இரண்டு ஹதீஸையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது, யார் இந்த மஸ்ஜிதை இங்கு கட்டினாரோ மறுமை நாளிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதை வானின் பக்கமாக உயர்த்தி சொர்க்கத்திலே அமைத்து இதையே அவர்களுக்கு ஒரு கோட்டையாக ஒரு மாளிகையாக அமைத்து தருவான் என்று நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. எவ்வளவு பெரிய பேரோடு மிக்க பாக்கியமிக்க நற்காரியத்தை இந்த பூமியிலே இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி உதவி செய்தவர்களும் இது கட்டி எழுப்பப்படுவதற்கு பேருதவிகள் செய்தவர்களும் பெரும் அரும்பாடுபட்டவர்களும் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பூமியிலே அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான இடம் என்பது மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதுக்கு மனிதர்கள் அல்லாஹ்வினுடைய அடியார்கள் அதிகமாக வருகை தர வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பினார்கள். அதன்படியே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்களும் நடந்து கொண்டார்கள். தங்களுக்கு எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் எந்த ஒரு இன்பம் இருந்தாலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மஸ்ஜிதை நாடி வரக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். திடீரென்று வானத்திலே கருமேகங்கள் கூடி இந்த பூமி இருளால் சூழ்ந்து விட்ட பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை நோக்கி விரைந்து சென்றார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். வானத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டால் உடனடியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை நோக்கி நாடி வரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் தங்களுக்கு பசி எடுத்தால் மஸ்ஜிதுக்கு வருவார்கள். தங்களுடைய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் இறை இல்லத்தை நாடி அல்லாஹ்வினுடைய இல்லத்தை தேடி வந்து தங்களுடைய கஷ்டங்களை சிரமங்களை துன்பங்களை நீக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல்லாஹ்வினுடைய வீடு, அல்லாஹ்வினுடைய இல்லம். இந்த இல்லத்தை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த இறை இல்லம் அதிகமாக அல்லாஹ்வை வணங்கப்படுகின்ற இறை இல்லமாக நாம் ஆக்க வேண்டும். நாம் நமக்கு இல்லங்களாக கருதப்படுகின்ற பல வீடுகளுக்கு செல்வோம். சில உறவினர்களுடைய வீடுகளுக்கு வருடத்திற்கு ஒரு முறை செல்வோம். சில நண்பர்களுடைய வீடுகளுக்கு ஆயுளில் ஒரு முறை சென்றிருப்போம். ஆனால் நாம் நம்முடைய வீட்டிற்கு அனுதினமும் சென்று கொண்டிருக்கின்றோம். அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய இல்லமாகிய இந்த இறை இல்லத்திற்கும் மனிதர்கள் அப்படியே நிலை கொண்டு இருக்கின்றார்கள். சில மனிதர்கள் வருடத்தில் ஒரு முறை மட்டும் மஸ்ஜிதுக்கு வருகின்றார்கள் பெருநாள் தொழுகைக்காக. சில மனிதர்கள்
எப்பொழுதாவது ஏதாவது ஒரு நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வருகை தரக்கூடியவர்களாக இருக்கிறார். சில மனிதர்கள் வாரம் ஒருவரை வருகை தந்து ஜும்மா தொழக்கூடியவர்களாக இருக்கிறார். அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியெல்லாம் இல்லாமல் அனுதினமும் குறைந்தபட்சம் 5 வேளை தொழுகைக்காக வேண்டியாவது மஸ்ஜிதிற்கு வருகை தந்து இங்கு பங்கு வைக்கப்படுகின்ற அல்லாஹ்வினுடைய பேரொருளை பெற்று செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த பூமியில் மனிதர்களுடைய நேர்வழிக்காக வேண்டி முதலாக மஸ்ஜிதை கட்டினானோ, அதே போன்றுதான் அண்ணல் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு முதலாக வருகை தந்த பொழுது, வருகை தந்தவுடன் முதலாக குபா என்று சொல்லப்படுகின்ற மஸ்ஜிதை கட்டினார்கள். அங்கிருந்து புறப்பட்டு மதீனா நகரத்திற்கு உள்ளே வந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக அவர்கள் செய்த பணியும் அங்கு மஸ்ஜிது நபவி என்று சொல்லப்படுகின்ற அந்த மஸ்ஜிதை கட்டினார்கள். அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இடத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக செய்த பணி என்பது மஸ்ஜிதை கட்டியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், மஸ்ஜிது தான் ஒரு மூமினுடைய வாழ்வின் எல்லாமுமாக இருக்கிறது. ஒரு மூமினுடைய இன்பம் துன்பம் எல்லாவற்றினுடைய பங்களிப்பு செய்கின்ற இடமாக, இறைவனிடத்திலே அல்லாஹ்விடத்திலே தனிமையில் அமர்ந்து முனாஜாத் செய்து நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை இன்ப துன்பங்களை முறையிட்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தவும், நமது துன்பங்களை சோதனைகளை கஷ்டங்களை அல்லாஹ்விடத்திலே போக்குமாறு நாம் பிரார்த்தனை செய்வதற்கு உரிய இடம், அதற்கு சிறந்த ஒரு இடம் மஸ்ஜிதாக இருக்கிறது. ஆக ஒரு மஸ்ஜிதை திறந்து விட்டோம், அதை கொண்டு நாம் மகிழ்ந்து விட்டோம் என்றோடு இல்லாமல், இந்த மஸ்ஜிதை அமல்களால் நாம் நிரப்ப வேண்டும். இந்த மஸ்ஜிதை இபாதத்துகளால் நாம் அலங்கரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மஸ்ஜிதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதிகமான தொழுகையாளிகள் வருகை தருகின்ற ஒரு மஸ்ஜிதாக, அதிகமாக அல்லாஹ்வினுடைய நல்லொரு பங்களிப்பு செய்யப்படுகின்ற ஒரு மஸ்ஜிதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மஸ்ஜிதை ஒதுகுல்லாவை ஆக்கி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன். அதோடு இந்த மஸ்ஜிதிற்கு யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் மனதாலும் எல்லா விதத்திலும் பங்களிப்புகளை செய்தார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பரிபூர்ணமான இம்மை மறுமையினுடைய நற்கூலிகளை தந்தருள வேண்டும் என்று துஆ செய்து நிறைவு செய்கின்றேன். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பள்ளிவாசல் எந்த அளவுக்கு உயர்வானது, கண்ணியமானது, முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அது அங்கம் வகிக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற விஷயங்களை ஹஜ்ரத் அவர்கள் தெளிவாக கூறினார்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு வர்றது, வாரத்துக்கு ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு வர்றது எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். தினந்தோறும் 5 கால தொழுகைகளை குறிப்பிட்ட நேரத்துல நிலைநிறுத்துமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ஜமாத்தோடு தொழுகக்கூடியவர்கள் ஆண்கள் ஜமாத்தோடு தொழணும். ஜமாத்தோடு தொழுதா 27 மடங்கு நன்மை கூடுதலாக கிடைக்கிறது என்று அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவர் ஒழு செஞ்சுட்டு வீட்டுல இருந்து புறப்பட்டு வராருன்னு சொன்னா, அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது என்று ஹதீஸ்ல வருகிறது. அந்த மாதிரி இவ்வளவு நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலுடைய தொடர்பு நம்முடைய மனசுல எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த மாதிரியான நல்ல உணர்வூட்டக்கூடிய சிந்தனைகளை ஹஜ்ரத் அவர்கள் நமக்கு கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நம்முடைய புது மொஹிதீன் பள்ளிவாசலுடைய இமாம் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் காஜா மொயினுத்தீன் மிஸ்வாஹி ஹஜ்ரத் அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துரை வழங்குவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه تنزيل القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله المشرق والمغرب فأينما تولوا فثم وجه الله. எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கு உரித்தாவதாக. சலாத்தன் கருணையும் சலாம் என்னும் ஈடற்றமும் நமது கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நம் போன்ற அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்று உரித்தாவதாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பரங்கிப்பேட்டையில் 22வது மஸ்ஜிதாக இந்த இடத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இடத்துக்கு முக்கியமாக அவசிய தேவைதான். ஏனென்று சொன்னால், ஒரு காலத்தில் இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இருக்காது. யாருமே இங்க வர்றதுக்கு பயப்படுறோம். 84 எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கே எந்த விதமான கட்டடங்களும் இல்லாத வெறும் தோட்டங்களாக இருந்தது. அல்லாஹ் பாருங்க, இந்த இடத்துல ஒரு மஸ்ஜிதை உருவாக்க வேண்டும், மக்கள் எல்லாம் இங்கு ஆஜராகி தொழுக வேண்டும் என்ற ஒரு கட்டளையை அல்லாஹ் இட்டு விட்டான். இதற்கு வேண்டி அருள் பாடுபட்ட, கொடுத்து உதவிய, உடனாலும் உயிராட உதவிய அவர்களுக்கெல்லாம் நாம் நம்ப துஆ செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த மஸ்ஜித் உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் என்பது அவர்களை பார்த்தால் தான் தெரியும். ஒவ்வொரு நாட்களும் அவர்கள் இங்க மஸ்ஜிதுக்காக வேண்டி அரும்பாடுபட்டு விட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த கவலை சிந்தனையே இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மஸ்ஜிதை எப்போ உருவாக்குறது, எப்போ முடிக்கிறது, எப்படியெல்லாம் உருவாக்குறது என்ற ஒரே கவலை தான் அவங்களுக்கு. அந்த கவலையிலே இருந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு மஸ்ஜிதாக உருவாக்கி விட்டார். அவங்க கொடுத்து உருவாக்கிட்டாங்க. இனிமேல் தான் பெரிய பொறுப்பு இருக்கு உங்களுக்கு. இனிமேல் தான் பெரிய பொறுப்பு இருக்குது உங்களுக்கெல்லாம். ஏனென்று சொன்னால், இங்கு மஸ்ஜித் உருவாக்கம் மட்டுமல்ல, அந்த மஸ்ஜித் இனிமேல் எப்படி அது நடைபெற வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு மாசத்துக்கு எப்படியும் ஒரு ஹசரத்துக்கு சம்பளம் கொடுக்கிறாருந்தா இப்போ உள்ள காலத்துல 15 ரூபாய்க்கு கீழே கொடுக்க முடியாது. ஒரு மோதினார் அமைச்சு அந்த மோதினாருக்கு பணம் கொடுக்கிறாருந்தா 10 ரூபாயாவது குறைஞ்சது கொடுக்கணும். அப்போ மோதினாரு இமாமுக்கு சம்பளம் ஒரு 25 ரூபாய் எப்படி மாசம் தேவைப்படும். அதுல சந்தேகமே இல்லை. அந்த வருமானத்தை எப்படி உருவாக்குறது? அந்த வருமானம் யார் மூலமாக உருவாக்க வேண்டும் என்றால், இந்த மஹல்லா வாசிகள் மட்டுமல்ல, இங்கு வந்த இப்பொழுது இருக்கின்ற நீங்களே என்ன செய்யலாம், இதற்காக வேண்டி உதவி செய்யலாம், தாராளமாக செய்யலாம். இங்க வந்திருக்கீங்க அனைவருக்கும் நீங்க உதவி செய்ய வேண்டும் இதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் இடத்திலே பயான் செய்யும் போது சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றீர்கள், உங்களை அதிகமாக நரகத்தில் காணுகின்றேன், ஆகையால் நீங்கள் சதகா செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்ன மாத்திரத்துல அவங்கள்ட்ட என்ன பொருள்கள் இருந்தது அப்படியே தூக்கி எடுத்துட்டாங்க. மஸ்ஜித் அந்த பள்ளிவாசல்ல கொடுத்துட்டாங்க. நகை இருந்தது, தீனார்கள் இருந்தது, மிருகங்கள் இருந்தது, அப்படியே கொடுத்துட்டாங்க. அந்த மஸ்ஜிதை ஆபாதாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில செஞ்சாங்க. அது போன்று நாம் கட்டி முடித்து விட்டோம், கட்டி திறந்து ஆகிவிட்டது. இனிமேல் தான் அதற்கு பல செலவுகள் இருக்கின்றது. லைட் பில் கட்ட வேண்டியது இருக்கிறது, இங்க செலவுகள் அதிகமா இருக்குது, இங்க வாட்ச்மேனாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. இந்த கவலையிலே இருந்துகிட்டு இருக்காங்க நிர்வாகிகள். அதை நாம் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் என்றால், இங்குள்ள மஹல்லா வாசிகள் மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதுக்கு வருகின்றீர்களோ அவர்கள் கொடுத்து உதவ வேண்டும். அப்படி உதவினால்தான் இந்த மஸ்ஜிதை கட்டினதிலிருந்து
இது கியாமத் நாள் வரை நடைபெறக்கூடிய அந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தினுடைய விஷயம் சரி. இங்கே உதயநார்கள் ஒரு கல்லு உதவி செய்தாலும் கூட சொர்க்கத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு ஒரு வீட்டை கட்டி தருகின்றான். மஸ்ஜித் என்பது யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு. அது போன்று இப்பவும் நீங்கள் உதவி செய்யப்பட்டு விட்டது. இனிமேல் அதற்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படும் என்பதை நீங்கள் உணர்ந்து மஹல்லாவாசிகள் ஒரு வீட்டுக்கு இப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு 200 ரூபாய் குறைந்தபட்சம் ஒரு 200 ரூபாய் நீங்க வச்சுட்டீங்கன்னா மத்தவங்க 500 ரூபாய் கொடுக்கலாம், 600 ரூபாய் கொடுக்கலாம், 1000 ரூபாய் கொடுக்கலாம். ஒரு 200 ரூபாய் சந்தா மாதிரி நீங்களே கொடுக்கணும். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இதே வஜ்ஹுன்னூர் ஒரு மதரசா இருக்குங்க உருவாக்கி நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நம்ம யார்கிட்டையும் போய் ரசிக்கிறது இல்ல, வசூலே பண்றது இல்ல. யார்கிட்டயா சொல்லி விடணுமோ எங்க நீங்க சந்தா கொடுத்துருங்க, மாசம் சந்தா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லதான் செய்வோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒரு ஆட்டை கூட போய் கேட்டது இல்ல. அவங்களே கொண்டு கொடுத்துருவாங்க. ஒரு மாசத்துக்கு 10,000 15,000 அந்த அதிர்த்துமார்களுக்கும் மாணவர்களுக்கும் செலவழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அதை உதவி செய்து விடுவார். அது போன்று நீங்களே செய்யணும். சந்தாக்களை வசூல் பண்ண வேண்டிய தேவையில்லை. வசூல் பண்ணோம்னா அதுவும் பெரிய கஷ்டமா இருக்கு. வசூல் பண்ணக்கூடியவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டி இருக்குது, மற்ற செலவுகள் செய்ய வேண்டி இருக்குது. அதனால் இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இதை உருவாக்கி விட்டார்கள். இனிமேல் செலவு செய்யக்கூடிய அந்த செலவுகளை நீங்கள் தயவு கூர்ந்து மஹல்லா வாசிகளும் செய்ய வேண்டும். இங்கே குழுவு வரக்கூடியவர்கள் இப்போ நீங்க கொடுக்கலாம், யாரும் என்ன வேண்டாம் சொல்ல. மஸ்ஜிதுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பல நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மஸ்ஜிதை உருவாக்கியவர்களுக்கும் அதை நிர்வாகம் செய்யவர்களுக்கும் எந்த கவலையும் இல்லாமல் கியாமத் நாள் வரை இதை நடைபெற்று நல்ல முறையில் நடைபெறுவதற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நல்லுதவி செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக சிறப்பு அழைப்பாளர்களுக்கு மரியாதை செய்யப்படும். ஆக்கின் தக்கால் வளாகத்தில் வட்டா பகுதியிலே வளர்ந்து வந்த பள்ளியிலே வாகாக தொழுதிடுவோம். அர்ப்பணித்த அன்பர்களுக்கு அளவின்றி துஆ செய்திடுவோம். இதை கட்டி அர்ப்பணித்த அன்பர்களுக்கு வாகாய் துஆ செய்திடுவோம். அல்லாஹு அக்பர் என்று பாங்கோசை கேளுங்கள், அது வல்லோனின் அருள் வழங்க வரவேற்கும் கீதங்கள். மஹமூது நபிகள் பிரானே, மஹமூது நபிகள் பிரானே, மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது நபிகள் பிரானே. இறைவன் தூதாக வந்தீர், இதமான போதம் தந்தீர், குறைகள் எல்லாம் களைந்தீர், குன்றாமல் சேவை செய்தீர். மறை போற்றும் ஞான சுடரே மன்னர் ரசூலுல்லாவே, மறை போற்றும் ஞான சுடரே மன்னர் ரசூலுல்லாவே, மஹமூது நபிகள் பிரானே, மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது நபிகள் பிரானே. மஸ்ஜிதே வஜ்ஹுல்லாஹ்
பள்ளிவாசல் திறப்பு விழா பரங்கிப்பேட்டை பகுதியிலே பாங்காக திறந்திடுவேன். 8 திக்கும் மாந்தரெல்லாம் இணைந்து வந்து தொழுதிடவே இத்தரையில் எழுந்ததிந்த வஜ்ஹுல்லா பள்ளிவாசல். அல்லாஹு அக்பர் என்று பாங்கோசை கேளுங்கள், அது வல்லோனின் அருள் வழங்க வரவேற்கும் கீதங்கள். இணைந்து தொழும் பள்ளியிலே இணைந்து செய்யும் சஜ்தாக்கள், பளிச்சிடும் மணராக்கள் படைத்தவன் பெயர் சொல்லும். அல்லாஹு அக்பர் என்று பாங்கோசை கேளுங்கள், அது வல்லோனின் அருள் வழங்க வரவேற்கும் கீதங்கள். حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الفلاح. قد قامت الصلاة. قد قامت الصلاة. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. சப்புகளிலே நேராகவும் நெருக்கமாகவும் நேசமாகவும் நின்று கொள்ளுங்கள். முந்தின சப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். காலி இடங்களை நிரப்புங்கள். தோளோடு தோல் சேர்ந்து குதிங்காலோடு குதிங்கால் இணைந்து நேராக நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
تبارك الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا وعباد الرحمن الذين يمشون في الأرض هونا وإذا أخاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا إلا من تاب وآتهم حسنات وكان الله غفورا رحيما الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الحمد لله رب العالمين من تاب إلى الله فإنه يتوب إلى الله متابا والذين لا يشهدون الزور وإذا مروا باللغو مروا كراما قرة أعين وجعلنا للمتقين إماما أولئك يجزون الغرفة بما صبروا ويلقون فيها تحية وسلاما الله أكبر الله أكبر الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر
السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. استغفر الله العظيم. சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்த சரி மூலமா பெருமக்களே சார்ந்தோர் ஆண்டவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினாலே புனிதமான இந்த ஹிஜ்ரி ஆண்டு 1446 முஹர்ரம் புத்தாண்டு பிறை 5 புதிய பள்ளிவாசலில் மக்ரிப் தொழுகையோடு நம்முடைய தொழுகைகளை தொடங்கி இருக்கிறோம். பயான் நிறைவு பெற்றகையோடு இன்ஷா அல்லாஹ் சுன்னத் தொழுகைகளையும் நாம் நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம். ஒருபோதும் சுன்னத்துகளை நாம் விட்டுவிடக்கூடாது. நிலைமையை அனுசரித்து உடனடியாக பயான் தொடங்குகிறது. புத்தாண்டினை வைத்து பள்ளி திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுவது பெரும் மகிழ்ச்சியானதாக இருக்கிறது. இந்த பள்ளியினுடைய ஒரு பரக்கத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு புத்தெழுச்சியை தந்தருளினாங்க. இறை அச்சத்தையும் இஹ்லாஸான வாழ்க்கையையும் பரிசுத்தமான தூய்மையான வாய்மிகு வாழ்க்கையையும் தந்தருளினாங்க. நல்லவர்கள் மாதாக்கள், இறை தூதர்கள், இறைநேச செல்வர்கள், சித்தீகங்கள், சாலிகங்களோடு ஷேகுமார்களோடு நம்மை ஒன்று கூட்டுவாங்க. அருமை சகோதரர்களே, அழகான பள்ளிவாசல் பரங்கிப்பேட்டையிலே பல மகல்லாக்களிலே அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் பிரகாசித்தவாறு இருக்கிறது. எந்த அளவுக்கு இறை பள்ளிகள் நிறைய இருக்கிறதோ நம்முடைய ஊரார் உற்றார் உம்மத்தாருக்கு மட்டுமன்று பள்ளிவாசல்களை சூழ வாழக்கூடியவர்கள் எல்லோருக்குமே எல்லா வகை நல வளங்களும் பாக்கியங்களும் கிடைக்கும். முஸ்லிம்கள் என்று மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவருக்கும் கூட இதில் நிறைந்த பாக்கியங்கள் இருக்கின்றன. எனவே நம்முடைய முஹீதீன் பள்ளிவாசல் ஆபிசா அவர்கள் உரைத்தது போன்று ஒரு நேரத்திலே இந்த இடமெல்லாம் மயானமாக காட்சியளித்தது. காடுகளாக தோட்டங்களாக இன்றைக்கு நிறைய வீடுகள் சேர்ந்து விட்டன. மக்கள் தொட வசதியாக பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த செய்தியை அவர்கள் பேரானந்தத்தோடு எடுத்துரைத்தார்கள். ஒரு பள்ளிவாசல் நிறுவப்படுவது என்பது எல்லோருக்கும் பேரானந்தத்தை, மகிழ்ச்சியை தர வல்லதாக இருக்கிறது. சொந்தமாக நாம் வீடு வாசல்கள் கட்டுவோம், வியாபார ஸ்தலங்களை நாம் நிர்மாணிப்போம், அதிலெல்லாம் எல்லோரும் பங்கெடுப்பார்கள் என்று சொல்வதற்கு இல்லை, எல்லோரும் பெரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நிறுவுகிற போது இது அல்லாஹ்வுடைய இல்லமாக இருக்கிறது, எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறது, எல்லோரும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிறுவி திறக்கிறது காட்சியாக இருக்கிறது. இந்த பள்ளிவாசலிலே, இந்த திறப்பு நிகழ்ச்சியிலே நம் மக்கள் இப்படி சாறை சாறையாக வந்து கலந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற காட்சியை ஒவ்வொரு தொழுகை வேலையிலையுமே நாம் பார்க்க வேண்டும். ஐவேளை தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டாலே தங்களுடைய வீடுகளில் இருந்த மக்கள் அணியணியாக கூட்டம் கூட்டமாக பள்ளிவாசலை நோக்கி விரைந்து வர வேண்டும். நான் மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் நெய்வாசல் ஜாமியா மஸ்ஜிதிலே இமாம் பணியிலே இருந்து கொண்டிருக்கிறேன். பாங்கு சொல்வதற்கு முன்னாலே சில நண்பர்கள், சில பெரியார்கள் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். அதற்கு முன்னால் நான் செல்கின்ற நடைமுறை அல்லாஹ் வாய்ப்பு தந்திருக்கிறார். மன் சல்லா ஸலாத்து சுப்ஹி ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ் கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சுபுஹ் தொழுகையை யார் நிறைவேற்றுகிறாரோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வந்து விடுகிறார்கள். சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றாமல் அதிகாலையில் நாம் உறங்கிக் கொண்டிருக்கிற போது அருமை சகோதரர்களே, நாம் மிகப்பெரிய பாதிப்புக்கும் நஷ்டத்திற்கும் கை சேதத்திற்கும் ஆளாக வேண்டிய நிலை உண்டாகிவிடும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வும் பாரிக்கில் உம்மத்திக்கு புக்கூரியா, என்னுடைய உம்மத்துமார்களுக்கு அதிகாலை பொழுதிலே பரக்கத்து செய்வாயாக என்று துஆ கேட்டிருக்கிறார். அந்த பரக்கத்தை நாம் பெற வேண்டுமா இல்லையா? முஸ்லிம் அல்லாத எத்தனையோ நண்பர்கள் சகோதரர்களை நாம் பார்க்கிறோம், அதிகாலை விழித்தருகிறார்கள், பின் தூங்கி முன்னெழுவார் என்று சொல்வார்கள் அல்லவா, அவர்கள் தாமதமாகத்தான் தூங்குகிறார்கள், வீட்டை எல்லாம் நன்கு சுத்தம் செய்துவிட்டு. ஆனால் முன்கூட்டியே இருந்து வீட்டை சுத்தப்படுத்துகிறார்கள், அவர்களுடைய பணிகளில் ஈடுபடுகிறார்கள், நாம் பார்க்கிறோம். ஆனால் இதை வலியுறுத்தியது இஸ்லாமிய ஷரியத். நாம் முன்கூட்டி தூங்கி இஷாவுக்கு பின்னாலே எவ்வளவு சீக்கிரமா நம்முடைய சுய தேவைகளை நிறைவு செய்துவிட்டு உறங்க முடியுமோ உறங்கிவிட்டு ஹஜ்ஜத்துடைய வேலையிலேயே எழ வேண்டும். அப்படி இருந்தோம் என்றால் நம்முடைய உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படாது, பாதுகாக்கப்படும். அதே போன்று இறைவனோடு ஒரு நெருக்கம் ஏற்படும். சகல நேரங்களிலே நாம் இஸ்திக்பார் செய்கிறோமே, அந்த இஸ்திக்பாருக்கு தனி மகத்துவம் இருக்கிறது. நாம் கேட்கிற துஆக்களுக்கும் மகத்துவம் இருக்கிறது. நல்லோர்கள் பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அப்படித்தான் கூறுகிறார். இதையெல்லாம் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, யார் அதிகாலை எழுந்து பள்ளிவாசல் பக்கம் நம் கதாயிகள் மஸ்ஜித் பள்ளிவாசல் பக்கம் புறப்பட்டு போகிறாரோ அவர் ஈமானுடைய ஜெண்டாவோடு புறப்பட்டு போகிறார். அதிகாலை எழுந்து யார் கடை தெரு பக்கம் பஜார் பக்கம் புறப்பட்டு போகிறாரோ அவர் இப்லீஸுடைய ஜெண்டாவை பிடித்துக் கொண்டு போகிறார். தெளிவான ஹதீஸ் அருமை சகோதரர்களே. சுபுஹ் தொழுகாமல் சற்று தாமதமாக எழுந்து மக்கள் என்ன செய்கிறார்கள்? கடை தெருவுக்கு செல்கிறார்கள், பர்ச்சேஸ் பண்ணுவதற்காக வேண்டி மார்க்கெட்டுக்காக செல்கிறார்கள். அவர்கள் இங்கிலீஷினுடைய லாயத்தை பிடித்துக் கொண்டு செல்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில என்ன பறக்கத்து உண்டாகும்? நிறைய பேர் புலம்புகிறார்கள், நிறைய பேர் தங்களுடைய ஆனந்தத்தை, தங்களுடைய வேதனையை, வியாகுலத்தை வெளிப்படுத்துகிறார்கள். குடும்பத்திலே பறக்கத்தில் எழுதுகிற ஒரே சோதனையாக இருக்கிறது, ஒரே முசீபத்தாக இருக்கிறது. துஆ செய்யுங்கள் என்றால் அருமை சகோதரர்களை பெரியவர்களே, பள்ளிவாசல்களோடு இறை வணக்க வழிபாடுகளோடு நாம் நல்ல ஒரு நெருங்கிய தொடர்பை உண்டாக்கி கொண்டோம் என்றால் இந்த பிரச்சனைக்கு வேலையே இல்லை. நம்முடைய அருட்மார்கள் அழகாக சொன்னார்கள், பள்ளிவாசலோடு எப்போதுமே தொடர்புல இருக்க வேண்டும் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு. 7 பேருக்கு அல்லாஹ் மறுமை நாளிலே தம்முடைய அரிசின் நிழலை வழங்குகிறான். நிழலே இல்லாத அந்த கால பொழுதிலே அந்த 7 பேரில் ஒருவர் ஷாபும் நஷாத்தி இபாதத்தில்லா, இறை வணக்கத்திலேயே வளர்ந்து வாலிபான ஒரு வாலிபர்களுக்கான அந்த ஹதீஸ். வாலிபர்கள் முக்கியமாக பள்ளிவாசலை நோக்கி, இளைஞர்கள் பள்ளிவாசலை நோக்கி விரைந்து வர வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாம் வழிகாட்டிகளாக, நமூனாவாக, முன்மாதிரிகளாக திகழ வேண்டும். நாம் எப்படியோ அதே போன்றுதான் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இறை பள்ளிவாசல்களை நோக்கி நாம் புறப்பட்டு வர வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் வாலிபர்கள் பற்றி. அடுத்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஒரு மனிதர் கல்புகும் அல்லபில் மஸாஜித், மஸ்ஜித்களோடு எப்போதும் அவருடைய இதயம் இணைந்தே இருக்கிறது. அவருக்கும் அல்லாஹ் மறுமை நாளிலே அர்ஷின் நிழலை வழங்குவான். பள்ளிவாசல்ல ஐவேளை தொழுகைக்கு வந்த நேரத்தில் மட்டுமல்ல, வீட்டிற்கு சென்றாலும் கூட பள்ளிவாசல் நினைவாக இருக்கிறது. வியாபாரத்திலே தொழில்துறையில ஈடுபட்டாலும் கூட, அலுவல்களிலே ஈடுபட்டாலும் கூட அவருக்கு பள்ளிவாசலுடைய ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு மறுமை நாளில் அரிசி நிழல் கிடைக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வைதா ரஐத்தும் ரஜுலை யர்காது மஸ்ஜித் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், ஒரு பள்ளிவாசலோடு நெருங்கிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் என்றால்
அவர் நல்ல மூமின் என்பதற்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். நம்முடைய ஈமானின் அடையாளம், நம்முடைய ஈமானுடைய விலாசம் என்னவென்று கேட்டால் பள்ளிவாசலோடு தொடர்பிலேயே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அவர்கள் வருத்தத்தை வெளிப்படுத்தினார்கள் அல்லவா? வருடத்திற்கு ஒரு முறை வருவது, ஜும்மாக்கு ஜும்மா வருவது, அதுவும் இல்லாமல் ஏதாவது பள்ளிவாசல்களே ஒரு மௌத்து, ஜனாசா அல்லது கல்யாணம் காட்சிகள் என்றால் அதுபோது மட்டும் வருவது, இது முஸ்லிம்களுடைய அடையாளம் கிடையாது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நிலைமைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்கு அந்த அந்த ஈருலக சோதனைகளிலிருந்து நாம் விடுபட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்தார்கள், வஜஅபு புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும், வீட்டிலேயும் கூட தொழுகையின் ஒரு பகுதியை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். வலா தத்தகிதுஹா குபூரா என்றார்கள், வீடுகளை நீங்கள் கபூர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார். எந்த வீடுகளிலே தொழுகை நமாஸ் நடைபெறவில்லையோ அந்த வீடுகள் கபர்களுக்கு சமானம், மையவாதிகளுக்கு சமானம், கபர்களுக்கு சமானம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் உரைத்த விரிவுரையாளர்கள் பேசுகிறார்கள், வீடுகள் ஒரு பக்கம் கபர்கள் என்றால் நாமெல்லாம் மையத்துகளுக்கு சமமானார்கள். மையத்துகள் தான் கபர்களுக்கு உள்ளே அடக்கம் செய்யப்படுவார்கள். எவர் தொடரவில்லையோ அவர் மையத்துக்கு சமம், நடமாடும் பிணம். சுருக்கமாக சொல்வதென்றால் அவர்கள் நடமாடும் பிணம் என்று வர்ணிக்கிறார்கள். தொழுகை இல்லாவிட்டால் மார்க்கமே இல்லாமல் போகிறதா இல்லையா? சத்திய சஹாபிகள் தொழுகைக்காக எவ்வளவு தூரம் மெனக்கெட்டு இருக்கிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர் அம்புருவன் ஆசிரியர் கடும் குளிரான காலகட்டம். அந்த காலகட்டத்திலே ஒரு செய்வது என்பது மிகவும் சிரமம். கடும் குளிர், தண்ணீரிலே கை வைத்தால் மிகவும் அலர்ச்சியாக ஆகிவிடும், ஜன்னி கண்டுவிடும். அதன் காரணமாக உயிருக்கும் கூட ஆபத்து உண்டாகி விடுகின்ற அந்த சூழ்நிலையிலே அவர்கள் சுயமாக சிந்தித்து தயமம் செய்து கொண்டார். தயமம் செய்து தொழுது விட்டார்கள். அது எப்படி தண்ணீர் இருக்கிற போது தயமம் செய்து தொழலாம் என்கின்ற கேள்வி இருந்தது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தபோது சத்திய சஹாபாக்கள் அவரை பற்றி முறையிட்டார்கள். தண்ணீர் இருக்க இவர் தயமம் செய்து தொழுகையை நிறைவேற்றினார் என்று நீங்கள் ஏன் அப்படி செய்தீர்கள்? உடனே ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். வலா தப்துரு அன்ஃபுஸக்கும் இன்னஹு கான பிக்கும் ரஹீமா என்று ஆயத்திலே வந்திருக்கிறது. நீங்கள் உங்களையே மாய்த்துக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ் உங்கள் மீது அன்பானவனாக கருணையானவனாக இருக்கிறான். நான் தண்ணீரால் ஒரு செய்து தொழுகையை நிறைவேற்றிருந்தால் நான் என்னையே மாய்த்துக் கொள்கிற ஒரு நிலைமை உண்டாகும் என்கிற காரணத்தினால் தான் அந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து நான் தயமம் செய்து தொழுதேன் என்று அம்புருக்குன் ஆசிரியர்களானவர்கள் விளக்கம் சொன்னபோது அன்றால் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆதரித்தார்கள் என்று வருகிறது, அதை சம்மதித்தார்கள் என்று வருகிறது. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்கள் தயமம் செய்து கொள்ளலாம் என்று பெருமானார் இதற்கு முன்னால் போதிக்கவில்லை. ஆனால் இந்த நண்பர் தாமே சுயமாக சிந்தித்து ஆலோசித்து அந்த வசனத்தை விலகி அதன் பிரகாரம் அவர் அமல் செய்ததை அல்லாஹ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, போர்க்காலங்களில் கூட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விட்டார்கள் இல்லை. சத்திய சஹாபிகள் தொழுகையை விட்டார்கள். குர்ஆனிலே வசனம் காணப்படுகிறது. நஜ்த் தேசத்தை நோக்கி இஸ்லாமிய போர் படை சென்று கொண்டிருந்த போது அந்த போர் களம் சென்று அடைந்த போது என்ன செய்தார்கள்? முதலிலே ஒரு தாய்மத்திற்கு ஒரு கூட்டத்திற்கு ஒரு ரக்காத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள். இன்னொரு ரக்காத்தை அம்மக்கள் தாமே நிறைவேற்றிவிட்டு அம்மக்கள் எதிரிகளுக்கு சமர் புரிய சென்று விட்டார்கள். இன்னொரு தாய்மத் எதிரிகளோடு சமர் புரிந்து கொண்டிருந்தார்கள், போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் சென்று சேர்ந்ததற்கு பின்னாலே தொழாத அந்த இன்னொரு தாய்மத் இன்னொரு கூட்டம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துவிட்டார்கள். ஏற்கனவே ஒரு ரக்காத்து மட்டும் ஒரு கூட்டத்தாருக்கு தொழுகை நடத்திவிட்டு அல்லாஹ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுஜூதுடைய இருப்பிலே தாமதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த இன்னொரு கூட்டம் வந்ததற்கு பின்னாலே இன்னொரு ரக்காத்து தொழுகையை நடத்தி ஒவ்வொரு கூட்டமும் தனித்தனியாக அவர்களோடு ஒரு ரக்காத்து தொழுது கொண்டார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு கூட்டத்தாருக்கும் ஜமாத்துடைய தொழுகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்தார்கள்? தாமதித்தார்கள்.
எல்லோருமே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே ஜமாத்தாக தொழுதார்கள். அவரவர் இன்னொரு ரக்காத் தனியாக தொழுதார்கள். போர்க்களம் எப்படிப்பட்ட ஒரு விஷயம், அங்கே ரத்தம் சிந்துகின்ற ஒரு விஷயம், உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்தான ஒரு காலகட்டத்திலேயும் அவர்கள் தொழுகையை விடவில்லை என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, எனவேதான் நாம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு எப்போதுமே ஒரு நெருங்கிய தொடர்பிலே நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஐவேளை தொழுகையாளர்களாக நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு உண்டு, ஆனால் தொழுகைக்கு விதிவிலக்கு என்பது மிகவும் கம்மி. எல்லோருக்கும் அன்பான பெருமக்களே, எல்லா கடமைகளும் கடமை கிடையாது. உதாரணமா எடுத்துக்கொள்வோம் என்றால், நோன்பாளிகளுக்கு நோன்பிலே கூட விதிவிலக்கு உண்டு. தாய்மார்கள் இருக்கிறார்கள், மாதவிடாய் பெண்மணிகள் இருக்கிறார்கள், அவர்கள் நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோன்பு அந்த நேரத்திலே அப்போது அவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் வசதி படைத்தவர்கள் தான் ஹஜ்ஜுக்கு செல்லலாம், விதிவிலக்கு இருக்கிறது. ஜகாத், ஃபகீர்கள் ஜகாத் கொடுக்க வேண்டியதில்லை, ஏழை எளியோர் ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொள். ஆனால் தொழுகையை பொறுத்தவரை ஒரு காலமும் தொழுகை நம்மை விட்டு நீங்கவே செய்யாது, ஷஹாதத்தும் நீங்காது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மை விட்டு நீங்கக்கூடாது. அந்த ஈமான் உறுதியா மேலும் மேலும் பலப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஷஹாதத்தும் நீங்க முடியாது, ஸலாத்தும் நீங்க முடியாது அப்படின்னு சொல்வதில்லை. எப்போதும் நாம் தொழுதவர்களாகவே நாம் இருக்க வேண்டும். வாங்கு சொல்லப்பட்டுவிட்டால் அதிர்மார்கள் எடுத்துரைத்தது போன்று ஆண் மக்கள் என்ன செய்ய வேண்டும், உடனடியாக ஜமாத்தோடு தொழுகையை நிறைவேற்ற அந்த 27 மடங்கு நன்மை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒவ்வொரு எட்டையும் எடுத்து வைக்கிற போது ஒரு நன்மை பதியப்பட்டு ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது என்பதெல்லாம் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயம் இல்லை. அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறார், நம்முடைய படித்தரங்களை உயர்த்துகிறார், நம்முடைய வியாபாரத்திலே அபிவிருத்தி ஏற்படுத்துகிறார், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே வளத்தை ஏற்படுத்துகின்றார். வீட்டிலே பிள்ளை பேர் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், நல்ல வரங்கள் தேடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கடன் பிரச்சனைகளை சிக்குண்டவர்கள் இருக்கிறார்கள், நல்ல வேலை வாய்ப்புகளை தேடிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எதிரே இருக்கிறது. அதற்கு சொன்னார்கள், ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் பள்ளிவாசல் நோக்கித்தான் சஹாபிகள் மட்டுமல்ல, அன்னதாரும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் நோக்கித்தான் விரைந்து வருவார்கள் என்று நபி அவர்கள் இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸஹ இலல் மஸ்ஜித், அவர்களுக்கு ஏதாவது ஒரு கவலையில் ஆழ்த்தினால் அவர்கள் பள்ளிவாசலை நோக்கி விரைந்து வருவார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். பள்ளிவாசலுடைய அருமை பெருமையை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே. எனவேதான் பள்ளிவாசல் இருக்கிறதே வெறுமன ஐவேளை தொழுகைக்காக வேண்டி மட்டுமல்ல, இங்கே நாம் பல்வேறுபட்ட பயிற்சிகளை பெறுகிறோம், ஆன்மீக பயிற்சியை பெறுகிறோம். ஆன்மீக பயிற்சி இந்த உலக வாழ்க்கையில ஹராமான சம்பாத்தியம் எப்படி செய்வது, ஹராமுக்கு எப்படி விலகி இருப்பது, நம்முடைய பெற்றோர் மரியாதையை விலகி பெற்றோருக்கு நாம் எப்படி கண்ணியம் செலுத்துவது, நம்முடைய பிள்ளைகளை எப்படி தர்பியத்து செய்வது, பிள்ளைகளை எப்படி நாம் தர்பியத்து செய்வது, நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை எப்படி நாம் வாழ்வது. இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு பிரச்சனை நடைபெற்றதாக இருக்கிறது அருமை சகோதரர்களே. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கிற போதை பழக்க வழக்கங்களிலிருந்து, அந்த குடி பழக்க வழக்கங்களிலிருந்து, வட்டி கொடுமைகள் இருந்தெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்தில் இருக்கிறோம். இது போன்ற அந்த உபதேசங்கள், நல்ல உபதேசங்கள் எல்லாம் உங்களுக்கு எங்கே வைத்து கிடைக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் வைத்து கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இது வெறுமன ஐவேளை தொழுகைக்கு மட்டுமல்ல, ஒரு வேளை தொழுகைக்கு நாம் ஒதுக்குகின்ற நேரம் போடப்படாத 20 நிமிடங்கள். 5 வேளை தொழுகைக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பாக்கி நேரங்களிலே நாம் இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு இறை இல்லமாகத்தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் திகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, இன்றைக்கு பலஸ்தீன் மக்கள் அங்கே இடிபாடுகளுக்கு மத்தியில் வாழ்கிறார்கள். அவருடைய வீடுகள் மட்டும் இடிக்கப்பட்டிருக்கவில்லை, அங்கே இருக்கக்கூடிய பேரரசுகள் மட்டும் இடிக்கப்பட்டிருக்கவில்லை, அவருடைய வாழ்வாதாரமே முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல்களும் அங்கே இடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மயானங்களிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஐவேளை தொழுகையை அவர்கள் திறந்த வெளிகளிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகை விட்டார்களா கொஞ்சம் யோசியுங்கள். சிறுவர்களிலிருந்து சிறுமிகளிலிருந்து மிச்சமுள்ளவர்கள் எவ்வளவு பேர் இறந்து விட்டார்கள், அல்லாஹ்வை சென்று அடைந்து விட்டார்கள், சுகதாக்களாக ஆகிவிட்டார்கள். அன்பான பெருமக்களே,
இந்த நேரத்திலேயும் அவர்கள் தன்னுடைய ஈமானை விட்டுக் கொடுத்தார்களா, தன்னுடைய தீனை விட்டுக் கொடுத்தார்களா, தன்னுடைய ஹிஜாபை விட்டுக் கொடுத்தார்களா? அதே ஹிஜாபோடு காட்சியளிக்கிறார், அதே ஈமானோடு காட்சியளிக்கிறார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். மேலும் மேலும் அவருடைய ஈமான் பலப்பட்டு கொண்டே போகிறது. நம்முடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோசிப்பதற்கு பயமாக இருக்கிறது அன்பான பெருமக்களே. அப்படி உறுதிமிக்க மூமின்களை இன்றைக்கும் அன்றைய காலகட்டத்தில் சஹாபிகள் இருந்தது போன்று அவர்கள் அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட அவர்களுடைய வழி வந்து வாழ்கின்ற சில நன்மக்களை மேன்மக்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறானே, இதெல்லாம் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் நம்முடைய மலைக்கப்பேட்டையில இப்படிப்பட்ட ஒரு அழகிய பள்ளிவாசல் நிறுவப்பட்டு அந்த பள்ளியிலே ஆயிரக்கணக்கிலே மக்கள் இங்கே வந்து குழுமி நீங்கள் தொழுகிறீர்களே, இது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இது அல்லாஹ்வுடைய இல்லம். அன்பான பெருமக்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இல்லத்தை நாம் கௌரவிக்கணும். கௌரவம் என்பது அன்பான பெருமக்களே தொழுகை மூலமாக தான். பள்ளிவாசலை நாம் அலங்கரித்திருக்கிறோம், அழகான கார்பெட் வைத்திருக்கிறோம், அழகான உட்டோருக்கு இங்கே நடைபெற்றிருக்கிறது, கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த கம்பீரத்திற்கு மேலே, இந்த அழகிற்கு மேலே, சீனத்துக்கு மேலே ஒரு சீனம் எதுவென்றால் தொழுகையாளிகள் மூலமாக இந்த பள்ளிவாசல் நிரப்பப்பட்டு அதன் மூலமாக ஒரு அழகு மிக வேண்டும், அழகு கிடைக்க வேண்டும். அது சும்மா நேரமாக இருக்கட்டும், ஏழை தொழுகையாக இருக்கட்டும், அணி அணியாக நின்று நாம் தொழுவதன் மூலமாக ஒரு பேசிக் கொண்டுள்ளார்கள். நம்முடைய ஒற்றுமை இங்கே நிலைநிறுத்தப்பட வேண்டும். நமக்கு மத்தியிலே நம்முடைய இதயங்கள் பலப்பட வேண்டும். இங்கே சப்புகள் நாம் சப்புகளை நிற்கின்றோம் அல்லவா? தொழுகை தொடங்குவதற்கு முன்னாலே கூட நீங்கள் உங்களுடைய சப்புகளை நேராக்கி கொள்ளுங்கள், நீங்கள் சமமாக ஆக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் இதெல்லாம் ஒவ்வொரு தொழுகை வேளையிலே இமாம்கள் கூறுகிறார்களா இல்லையா? சப்புகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்குது. இதில் கேப்பு கூட இருக்கக்கூடாது. கேப்பு இல்லாதவாறு தோளோடு தோல் இணைந்து கொள்கிற போது அல்லாஹ் நம்முடைய இதயங்களை இணைக்கிறான். அன்பான பெருமக்களே, நம்முடைய குடும்பங்களை இணைக்கின்றான். சிறப்புறாக இருக்கின்ற அந்த உற்சாக உறவினரோடு ஒட்டி வாழ்கின்ற இணைந்து வாழ்கின்ற அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். அதுதான் நமக்கு நிறைந்த ஒரு பறக்கத்து இருக்கிறது, நிறைந்த ஒரு பறக்கத்து இருக்கிறது. எனவே பள்ளிவாசல் மூலமாக நாம் தொடுகிறோம் மட்டுமல்ல, நம்முடைய இதயங்கள் ஒன்றுபடுகிறது, ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறோம், நம்முடைய கவலைகளை பரிமாறிக் கொள்கிறோம், அதற்கான தீர்வுகளை நாம் காண்கின்றோம். எனவே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இருப்பார்கள். தொழுகை நிறைவு பெற்ற கையோடு ஃபஜ்ர் தொழுது அவர்கள் அமர்ந்தார்கள் என்றால் யார் தொழுகைக்கு வரவில்லையோ ஏன் வரவில்லை என்று வினவுவார்கள். அதற்கான தக்க பதில்களை கண்டுபிடிப்பார்கள். யாராவது நோயாளிகளா, அவர்களை நோய் விசாரிக்க செல்வார்கள். யாருக்காவது ஏதாவது உதவி வேண்டுமா, உதவுவார்கள். வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்தி மா கான அப்து ஃபீ அவ்னி அஹீ. அல்லாஹ் உதவி செய்கின்றான் ஒருவருக்கு, அவர் தன்னுடைய சகோதரனுக்கு உதவும் காரணமெல்லாம் உதவி செய்கின்றான். இப்படி நிறைய ஹதீஸ்களை அவர்கள் அடுக்கி தந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு தொழுகையின் போதும் நாம் இங்கே வந்து இணைகின்ற போது அல்லாஹ் நம்முடைய இதயங்களை இணைக்கின்றான் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பங்களிலே நிறைந்த ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்துகிறான் என்கின்ற அந்த உண்மையை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்மால் பள்ளிவாசலுக்கும் விலகி நிற்கவே முடியாது. குறிப்பாக சும்மா நாட்களிலே வாங்கொழிக்கப்பட்ட மாத்திரத்திலேயே நம்முடைய வீட்டு பணிகளாக இருக்கட்டும் அல்லது வியாபார பணிகளாக இருக்கட்டும் அப்படியே நிறுத்திவிட்டு ஓடோடி வர வேண்டும். பள்ளி வந்து உள்பள்ளியை நிரப்ப வேண்டும். குர்ஆன் ஷரீஃபிலே சூரா ஜும்மாவிலே அல்லாஹ்வுடைய கட்டளை அதுதான், வதருல் பைய என்கிறான். எந்த ஒரு வியாபார கொடுக்கல் வாங்கலை நாம் ஈடுபடவே கூடாது. அது ஹராமாக ஆகிறது, அது மக்ரூஹ் தஹரீமாக ஆகிறது. தஃசீரிலே அதற்கான விளக்குரைகள் அப்படித்தான் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. வந்து நல்ல முறையிலே அந்த இறை உபதேசங்களை செயல்படுத்தி, குத்துபாவை நல்ல முறையில் செயல்படுத்தி, அதற்கு பின்பு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நண்பர்களோடு கைகுலுக்கிவிட்டு அளவலாகிவிட்டு நாம் வீடுகளுக்கு செல்கிற போது கிடைக்கின்ற அந்த மன நிறைவு, ஆத்ம திருப்தி இருக்கிறதே, அது ஈடு இணை இல்லாத அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் அல்லாஹ்வை மறுமை நாளில் ஈமான் கொண்டிருப்பார்கள் மற்றும் ஐவேளை தொழுகை சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள், ஜகாத் வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், வரம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் பயப்பட மாட்டார்கள்.
அவர்கள் தான் நல்வழி பெற்றவர்களாக இருப்பார். எனவே இந்த பள்ளிவாசல்களை யார் நிர்வாகம் செய்கிறார்களோ அவர்கள் சிறந்த முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் பள்ளிவாசலுக்கு முதலிலே வர வேண்டும். நிர்வாகிகள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். அவர்களை பார்த்த அடுத்த மக்கள். ஆனால் நம்முடைய நிர்வாக பெருமக்கள், நம்முடைய மூத்த தலைவர்கள், மூத்த பெரியார்கள் அவர்கள் இவ்வளவு தூரம் பள்ளிவாசலுக்கு நாம் போக வேண்டுமே என்கின்ற அந்த உணர்வு நமக்கு வந்துவிடும். அவர்கள் தான் நல்ல மூமின்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றானே, நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறானே, அந்த வரிசையிலே நிச்சயமாக நாம் இடம்பெற வேண்டும். இந்த பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான ஒரு இடம் இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய இல்லங்கள் தான். இந்த பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு விருப்பான அவருடைய கோபத்துக்குரிய ஒரு இடம் இருக்கிறது என்றால் பஜார் தான் இருக்கிறார்கள் நபிகள் நாயகம். எனவே பஜார்களிலே இருப்பதை நாம் தவிர்க்க வேண்டும், குறைக்க வேண்டும். தேவைகளோடு தான் பஜாருக்கு செல்ல வேண்டும், மார்க்கெட்டுக்கு செல்ல வேண்டும். நம்முடைய தேவைகளுக்கு அவ்வாறு இல்லாமல் அங்கே சென்று நேரங்களை வீணடித்துக் கொண்டிருப்பது என்பது அது அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் கிடையாது. அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பள்ளிவாசலை தொழுகையாளிகள் மூலமாக, வணக்கசாலிகள் மூலமாக நிரப்புவானாக. இன்றைக்கு எப்படி மக்கள் அணியணியாக வந்து தொழுகையை நிறைவேற்றிருக்கிறார்களோ அதே போன்று நிறைய மக்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வந்து தொழுகின்ற பாக்கியத்தை தந்தருவானாக. யாரெல்லாம் இந்த பள்ளிவாசல் இவ்வளவு அழகான முறையில் உருவாகுவதற்கு மூல காரணங்களாக இருக்கிறார்களோ எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிறைந்த பழக்கத்தை தந்திருக்கிறார். இங்கே குடும்பிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எல்லா வகையான பலா முசீபத்துகள், துன்பம், துயரங்கள் நம்மை விடுவிப்பான குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றுவான், சமுதாயத்தை எல்லாம் காப்பாற்றுவான். இந்திய முஸ்லிம்களாக, தமிழக முஸ்லிம்களாக இருக்கட்டும், உலக முஸ்லிம்கள் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தகுந்த பாதுகாப்பை தந்த முடிவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்த வண்ணம் இங்கே நாம் நிறைவேற்றுகின்ற வணக்க வழிபாடுகளையும் கபூல் செய்து பொருந்திக் கொண்டு அந்த அடியாரின் கூட்டத்தில் நம்மை சேர்த்துக் கொள்வான இந்த நல்ல துஆவோடு நாம் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய மஸ்ஜிதை வச்சுக்குள்ளா பள்ளிவாசலின் திறப்பு விழா மிக சிறப்பான முறையில் நிறைவு பெற்றிருக்கின்றது. இதில் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், சிறப்பு அழைப்பாளர்கள் இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவிலே கலந்து கொண்டு நமக்கெல்லாம் ஒரு நல்ல உபதேசத்தை வழங்கிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முகமது இஸ்மாயில் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளிவாசலை சிறப்பான முறையில் திறந்து வைத்த கலிமா ஹாஜி ஷேக் அப்துல் காதர் மலைக்காய் நானா அவர்களுக்கும் இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி தந்த அல்ஹாஜ் எம்எஸ் முகமது யூனுஸ் நானா அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் உலமா பெருமக்கள், ஜமாத்தார்கள் அனைவருக்கும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரா நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஹசரத் அவர்கள் துஆ செய்வார்கள். துஆவுடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்-ضالين ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிறப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد.
Bismillahirrahmanirrahim. Qul a'udzu birabbin nas, malikin nas, ilahin nas, min sharril waswas al-khannas alladhi yuwaswisu fi sudurin nas minal jinnati wan nas. Lakal hamdu wa lakal shukru ya Allah ya Rahman ya Rahim. Allahumma salli ala sayyidina Muhammad wa ala ali sayyidina Muhammad. Salatan tunjina min jami'il ahwali wal afat wa tatirna biha jami'il hajat wa tutahhiruna biha min jami'is sayyi'at wa tarfa'una biha indaka ala darajat wa tuballighuna biha aqsal ghayat min jami'il khairat fil hayati wa ba'da al mamat innaka ala kulli shay'in qadir. Allahumma antas salam wa minkas salam fahayyina rabbana bis salam wa adkhilna daras salam. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. اللهم وفق لنا لما تحبه وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم اغفر لنا ما سبق من ذنوبنا واقسمنا فيما بقي من أعمالنا وألحقنا بالشهداء والصالحين. اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء وألسنتنا من الكذب وأعيننا من الخيانة فإنك تعلم خائنة الأعين وما تخفي الصدور يا أكرم الأكرمين. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث ولا تكلنا إلى أنفسنا طرفة عين وأصلح لنا شؤوننا كلها يا رب العالمين. اللهم أصلحنا وأصلح ذات بيننا وألف بين قلوبنا وجنبنا الفواحش ما ظهر منها وما بطن واهدنا سبل السلام. اللهم اصلح لنا ديننا الذي هو عصمة امرنا واصلح لنا دنيانا التي فيها معاشنا واصلح لنا اخرتنا التي اليها معادنا واجعل الحياة زيادة لنا في كل خير واجعل الموت راحة لنا من كل شر يا اكرم الاكرمين. لا اله الا الله الحليم العليم. سبحان الله رب العرش الكريم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. اللهم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا مرضا إلا شفيته ولا دينا إلا أديته ولا حاجة هي لك إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. إليك ربي فحببنا وفي أنفسنا لك فذللنا وفي أعين الناس فأغضبنا وإلى صالح الأعمال فقربنا ومن سيئات الأعمال فجنبنا وعلى الصراط المستقيم فثبتنا وعلى أعدائك أعداء الإسلام فانصرنا. اللهم أكرمنا ولا تهنا. اللهم ارزقنا ولا تحرمنا. اللهم آسرنا ولا تؤسر علينا. اللهم زدنا ولا تنقصنا. اللهم ارضنا وارض عنا. اللهم لا تسلط علينا بذنوبنا ولا يخافك فينا ولا يرحمنا يا ارحم الراحمين. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم بارك لمن يصلي في هذا المسجد. اللهم اغفر لمن يسجد في هذا المسجد. اللهم استجب دعاء من يدعو في هذا المسجد يا اكرم الاكرمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على سيدنا ابراهيم وعلى ال سيدنا ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما باركت على سيدنا ابراهيم وعلى ال سيدنا ابراهيم انك حميد مجيد. اللهم تقبل اعمالنا واعمال اهالينا واولادنا واقاربنا بالاعمال الصالحه والصحه الكامله والمعيشه الطيبه في الدين والدنيا والاخره انك على كل شيء قدير. اللهم ارزقنا حج بيتك المكرم وزياره نبيك المعظم كرات مرات مرارا وتكرارا. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. يا الله புனிதமான இந்த முஹர்ரம் ஹிஜ்ரி ஆண்டினுடைய முஹர்ரம் பிறை 5 இந்த புனிதமான அழகான உன்னுடைய இறை இல்லத்திலே நாங்கள் கேட்கிற துஆக்களை நீ கபூல் செய்து புரிந்து கொள்வாயாக.
எங்களுடைய இந்த மஸ்ஜிதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் இந்த மஸ்ஜித் கட்டுமான பணிக்கு உதவினார்களோ, உன்னுடைய இல்லம் நிறுவப்பட உதவினார்களோ எல்லோருக்கும் யா அல்லாஹ் சுவனத்திலே அவர்களுக்கு மாளிகைகளை கோட்டைகளை ஏற்படுத்தி தந்தருள் புரிவாயாக. எங்கள் ரச்சனா அல் மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசலை நபி தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கபூல் செய்தது போன்று யா அல்லாஹ் அல் மஸ்ஜித் ஹராம் புனித மக்கா பள்ளிவாசல் காபத்துல்லா பள்ளிவாசலை நபி இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபூல் செய்தது போன்று எங்கள் ரச்சனா மஸ்ஜித் குபான் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்களை யா அல்லாஹ் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சத்தியத்தோடு நீ கபூல் செய்தது போன்று எங்கள் இறைவா இந்த பள்ளிவாசலை நீ கபூல் செய்வாயாக. தக்வாவோடு நிர்மாணித்த பள்ளிவாசல் லிஸ்டிலே யா அல்லாஹ் என்னை சேர்த்துக் கொள்வாயாக. யாரெல்லாம் இந்த பள்ளிவாசலிலே இந்த அழகிய இறை இல்லத்திலே தொழுகிறார்களோ வணங்குகிறார்களோ அவருடைய தொழுகைகள் வணக்கங்களை நீ கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக. யாரெல்லாம் இரு கரம் ஏந்து உள்ளத்திலே மன்றாடி துவா செய்கிறார்களோ எங்கள் ரட்சகா அவருடைய அலாரான தேவைகளை நீ பூர்த்தி செய்வாயாக. அவருடைய பிழைகளை எல்லாம் எங்கள் பிழைகளையும் அவருடைய பிழைகளையும் நீ பொறுத்துக் கொள்வாயாக. யாரெல்லாம் இந்த பள்ளிவாசலை யார் நல்ல அமல்கள் சலவாத்துகளிலே வணக்க வழிபாடுகளிலே நோன்பு நேரங்களிலே ஏத்திகா போன்ற பணிகளில் ஈடுபடுகிறார்களோ எல்லோருடைய அந்த விவாதத்துகள் இன்னவரை நல்ல அமல்களை எல்லாம் நீ கபூல் செய்து பொறுத்துக் கொள்வாயாக. எங்கள் அந்த பள்ளிவாசலுடைய ஒரு பழக்கத்தின் காரணமாக எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களையும் எங்களுடைய மூதாதையர்களுடைய பாவங்களையும் எங்களுடைய குடும்பத்தினர் உற்றார் சுற்றார் உங்கத்தார் உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய முன் செய்த பின் செய்த இரகசியமாக பரகசியமாக செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் நீ மன்னித்து கொள்வாயாக. எங்கள் ரட்சகா எங்கள் அனைவருக்கும் நரக விடுதலையை தந்து மறுமை நாளிலே அத்தனை பேருக்கும் யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்-ஆலா சுவனபதியை தந்த புரிவாயாக. உள்ளூரிலேயும் வெளியூரிலேயும் வெளிநாடுகளிலேயும் வாழ்கின்ற எங்கள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்களுக்கு எங்கள் ரட்சகா அவருடைய முழுமையான பாதுகாப்பை தந்த புரிவாயாக. அன்பாரனே அருமையானே கருணை மிக்கவனே உன்னுடைய தனிப்பெரும் கிருபையின் காரணமாக எங்களுக்கு நற்கிருபை செய்வாயாக. உதவியாளர்களை மிக சிறந்தவனே எங்களுக்கு நற்குதவி செய்வாயாக. மன்னிப்பாளர்களை மிக சிறந்தவனே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்துக் கொள்வாயாக. பாதுகாவர்களை மிக சிறந்தவனே எங்களுக்கு முன்னும் பின்னும் வலப்பக்கம் இடப்பக்கம் எல்லா பகுதிகளிலும் உடைய முழுமையான பாதுகாப்பை தந்த முடிவாயாக. தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலேயும் வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு நீ முழு பாதுகாப்பை தந்த முடிவாயாக. இறை இல்லங்களுக்கும் மதரசாக்களுக்கும் இஸ்லாமிய ஸ்தாபனங்களுக்கும் எங்கள் ரட்சகா முழுமையான பாதுகாப்பை தந்த முடிவாயாக. உலகிலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எங்கள் ரட்சகா உன்னுடைய கலிமாவை ஒழிந்தவர்கள் யார் அல்லாஹ் உன்னுடைய முழு திருப்தியை அவர்களுக்கு தந்த முடிவாயாக. எல்லாரும் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. நாங்கள் செய்த பாவங்கள் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ், நிந்தித்து விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய சக்தியை மீறி எங்களை நீ சோதித்து விடாதே யா அல்லாஹ். எங்களுக்கு எந்த ஒரு கலங்கத்தையும் உச்சத்தையும் ஏற்படுத்தி விடாதே யா அல்லாஹ். உன்னுடைய அதாபு இறங்குவதற்கு முன்னே உன்னுடைய கோபம் சாபம் இறங்குவதற்கு முன்னே நீ சிறந்த மன்னிப்பாளன் யா அல்லாஹ். மன்னிப்பையே விரும்புகின்றவன் யா அல்லாஹ். எங்கள் பாவங்களை எல்லாம் நீ மன்னித்துக் கொள்வாயாக. உலக முஸ்லிம்களுக்கு யாரெல்லாம் நல்லுதவி செய்வாயாக. குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு யாரெல்லாம் நல்லுதவி செய்வாயாக. வெகு விரைவில் யாரெல்லாம் அந்த போரை நீ முடிவுக்கு கொண்டு வந்து முஸ்லிம்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் தந்தருவாயாக. அதான உணவையும் நல்ல இருப்பிடங்களையும் நீ ஏற்படுத்தி தந்த முடிவாயாக. ஏற்கனவே பலஸ்தீன் மக்கள் எப்படி சுபிட்சமாக சுதந்திரமாக வாழ்ந்தார்களோ அதுபோன்று சுபிட்சமான வாழ்க்கையை அவர்களுக்கு தந்தருவாயாக. அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கெல்லாம் நீ புத்துயிர் தந்த முடிவாயாக. பள்ளிவாசல்களை யாரெல்லாம் நீ புதுப்பித்து விடுவாயாக யாரெல்லாம். யாரெல்லாம் யெகூதியர் இஸ்ராயேலை நீ புறமுது காட்டி ஓட செய்து விடுவாயாக. அவருடைய சூழ்ச்சிகளை எல்லாம் நீ முறியடித்து விடுவாயாக யாரெல்லாம். முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்புகளுக்கு யாரெல்லாம் நீ சிறந்த பகரங்களை ஏற்படுத்தி தந்த முடிவாயாக. பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் இளம் சிறுவர்கள் சிறுமிகள் விதவை பெண்மணிகள் எல்லோருக்கும் யாரெல்லாம் உன்னுடைய கருணை கரத்தை நீ நீட்டுவாயாக. யாரெல்லாம் நீ சிறந்த மன்னிப்பாளன் எங்கள் ரட்சகா. உன்னுடைய மன்னிப்பை எங்களுக்கு தந்த முடிவாயாக. யாரெல்லாம் எங்கள் ஊர் மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையை தந்த முடிவாயாக.
எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே, எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே, எங்களுடைய ஆயுளிலே, எங்களுடைய நேரங்களிலே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எங்களுடைய ஈமிலே, அகவிலே, அமர சாலையிலே நிறைந்த பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் தந்தருள்வாயாக. யாரெல்லாம் நாங்கள் செய்த எந்த பாவங்கள் காரணமாகவும் எங்களை தண்டித்து விடாமல் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து இனியும் நாங்கள் பாவம் செய்யாதவாறு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. இந்த மஸ்ஜித் நிகழ்ச்சி நிறைவு பெற்றதற்கு பின்னால் நாங்கள் எங்கள் இல்லங்களுக்கு புறப்பட்டு போகிற போது யாரெல்லாம் நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, அடுத்தடுத்து பாவங்கள் செய்யாதவர்களாக, பாவங்களுக்கு பாதுகாக்கப்பட்டவர்களாக யாரெல்லாம் எங்களை வழியனுப்பி வைப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய ஜோடிகள் மூலமாக எங்களுக்கு கண்குளிர்ச்சி வழங்குவாயாக. குர்ரத்து ஐனி பிஸ்ஸலா, எனக்கு கண்குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பகிர்ந்தார்கள். யா அல்லாஹ், தொழுகையின் மூலமாக எங்களுக்கு கண்குளிர்ச்சி வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல சுகத்தையும் தந்த முடிவாயாக. பிள்ளை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேச்சினை தந்த முடிவாயாக. நல்ல வரன்கள் தேவைப்படக்கூடியவர்களுக்கு நல்ல வரன்களை ஏற்படுத்தி தந்த முடிவாயாக. கடன் தொல்லையிலே கஷ்டப்படக்கூடியவர்களுடைய கடனை இலகுவாக்கி தந்த முடிவாயாக. வேலை வாய்ப்புகள் தேவைப்படக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்த முடிவாயாக. பல்வேறுபட்ட பரான் முசீபத்திலிருந்து யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக. இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் பரிசுத்தமான முஸ்லிம்களாக எங்களை வாழச் செய்வாயாக. நம்பிக்கை நாணயமுள்ள இறை அச்சமுள்ள முஸ்லிம்களாக எங்களை வாழச் செய்து யா அல்லாஹ் இந்த உலகிலிருந்து நாங்கள் விடைபெறுகிற போது உத்தம சத்திய மூமின்களாக ஈமான் சலாமத்தோடு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற திருக்கலிமாவோடு எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. திடீர் மரணத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. சாலை விபத்துகளிலிருந்து யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாப்பாயாக. விஷஜந்துக்கள் தீண்டுவதிலிருந்தும், இடிபாடுகளிலே சிக்கிச் சாவதிலிருந்தும், வெள்ள சேதங்களிலே அகப்பட்டுக் கொள்வதிலிருந்தும், வலிக்கு விழுந்து கைகால்களை முறித்துக் கொள்வதிலிருந்தும், இது போன்ற பல்வேறுபட்ட சோதனைகளிலிருந்து, அகால மரணங்களிலிருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு எங்களை வாழச் செய்வாயாக. எங்கள் மூலமாக யா அல்லாஹ் யாருக்கும் எந்த சிரமமும் ஏற்படாதவாறு யா அல்லாஹ் எங்களுடைய கௌரவத்தை, கண்ணியத்தை பாதுகாப்பாயாக. உன்னிடத்திலே கையெழுத்தக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. என்னிடத்திலே கேளுங்கள், உங்களுடைய கோரிக்கையை, உங்களுடைய வேண்டுதல்கள் நான் நிறைவேற்றுகிறேன் என்று உன்னுடைய திருமறையை வாக்களித்திருக்கிறாய் யா அல்லாஹ். உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு எந்த கதியும் கிடையாது யா அல்லாஹ். நீ மன்னிக்காவிட்டால் யார் மன்னிப்பா? நீ எங்களுக்கு கருணை காட்டாவிட்டால் யார் கருணை காட்டுவா? யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக. எங்களுக்கு நாங்கள் அநீதம் நினைத்துக் கொண்டு விட்டோம் யா அல்லாஹ். எங்களுக்கு நீ கருணை காட்டி எங்கள் பாவத்தை மன்னிக்காவிட்டால் நாம் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டுவாயாக. பிறரிடத்திலே கையேந்துவதிலிருந்து எங்களுடைய கரங்களை காப்பாற்றுவாயாக. பிறருக்கு சஜ்தா செய்வதிலிருந்து எங்கள் வெற்றிகளை காப்பாற்றியது போன்று எங்களுடைய கரங்களை காப்பாற்றுவாயாக. சுய மரியாதை உள்ளவர்களாக எங்களை நீ வாழச் செய்வாயாக. எங்களுக்கு ஹஜ், உம்ரா, ஜியாராவுடைய பாக்கியங்களை தந்த முடிவாயாக. எங்கள் குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஏழ்மையை நீ விரட்டுவாயாக. மனநிறைவான வாழ்க்கையை தந்த முடிவாயாக. கண்ணியமான கௌரவமான வாழ்க்கையை தந்த முடிவாயாக. இந்த பள்ளிவாசல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மக்களுக்கு, சங்கத்திற்கு உலமா பெருமக்கள், நிர்வாக பெருமக்கள், நம்முடைய ஜமாத் சகோதர சகோதரிகள் எல்லோருக்குமே யா அல்லாஹ் எல்லா வகையான பாக்கியங்களையும் நன்மைகளையும் ஈருலக நற்புலிகளையும் தந்த முடிவாயாக. இங்கே நாங்கள் ஒன்று இணைந்திருப்பது போன்று யா அல்லாஹ் மறுமை நாளிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆலா சோனபதியிலே இறை தூதர்கள், இறைநேச செல்வர்கள், சித்திகீன்கள், சாலிகீன்கள், சுஹதாக்கள், சுஹதாக்களோடு நாங்களும் எங்களுடைய குடும்பத்தினரும் சந்ததிகளும் இணைந்திருக்கின்ற அந்த அருள் பாக்கியத்தை தந்த முடிவாயாக. உன்னுடைய திருப்பொருத்தம் நேரானது யா அல்லாஹ். எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் உன்னுடைய ரிதாவை தந்த முடிவாயாக. உன்னுடைய திருத்துதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை தந்த முடிவாயாக. எல்லாவற்றுக்கும் மேலாக யா அல்லாஹ் உன்னுடைய கபூலியத்தை தந்த முடிவாயாக. அது ஒன்று போதும் யா அல்லாஹ். உன் மூலமாக எங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்துவிட்டால் அது ஒன்று போதும் யா அல்லாஹ். அது மூலமாகவே நாங்கள் வாழ்வோம் எங்கள் ரட்சகா. முன்னையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் யா அல்லாஹ். உன் பக்கமே மீளும் யா அல்லாஹ். உன் பக்கமே மீளும் இருக்கிறது யா அல்லாஹ். உன்னை விட்டு நாங்கள் வேறு எங்கு சென்றாலும் உன் பக்கம் தான் திரும்பி வர வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் வாக்களை கபூல் செய்து புரிந்து கொள்வாயாக. இந்த உலகத்திலே நன்மையை தருவாயாக, மறு உலகிலேயும் நன்மையை தருவாயாக.
நரக அதாவிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக. எங்கள் பெற்றோர் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற போது கருணையோடு வளர்த்து ஆளாக்கியது போன்று எங்கள் பெற்றோருக்கு நீ கருணை காட்டுவாயாக. உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல சுகத்தை ஹயாத்தை நல்ல மௌத்தை தந்தருவாயாக. இறந்து விட்டவருடைய கபர்களை அந்த சோழ பூஞ்சோலைகளாக ஆக்கி அனுப்புவாயாக. அந்த கபருடைய அல்லாவிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக. மௌத்தினுடைய சோதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. நரகத்தின் அல்லாவிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக. பல்வேறுபட்ட பலா முசீபத்திலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களது துஆக்களை கபூல் செய்வாயாக. بحق سيدنا محمد صلى الله عليه وسلم وبجاه أو أنبيائك الكرام وأوليائك الكرام يا أكرم الأكرمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من غضبك والنار. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم إنا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على மாமா எல்லாம் கேமரா பிடிச்சிட்டு